மிருசிவில் படுகொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ அதிகாரியான சுனில் ரட்நாயக்காவிற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பினை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை மனித உரிமை மனு மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சார்பிலும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் இலங்கை மனித உரிமை பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் அம்பிகா சத்குணானந்தன் ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களே தற்பொழுது விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த வழக்குகள் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் தென்மராட்சி பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் குடியமர்ந்திருந்தனர். இந்நிலையில் அந்த ஆண்டு 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த 8 பேர் தங்களுடைய சொந்த இடமான மிருசுவில் பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். அங்கு சென்ற அந்த 8 பேரும் தங்களுடைய வீடு மற்றும் உடைமைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த 8 பேரில் 5 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். 19ஆம் தேதி அவர்களை கைது செய்திருந்த இராணுவத்தினர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சித்திரவதைகள் செய்து மறுநாள் 20ஆம் தேதி காலை அவர்களை கொலை செய்து, அதாவது கழுத்தறுத்து கொலை செய்து அங்கிருந்த மலசல குழியில் அவர்களை புதைத்துள்ளனர். இது சம்பந்தமாக அப்பகுதியினைச் சேர்ந்த ஒரு கண்கண்ட சாட்சியான நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. இதன்படி அந்த பகுதியில் கடமையில் இருந்த 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவானாக இருந்த அன்னலிங்கம் பிரேமசங்கர் இந்த படுகொலை வழக்கினை விசாரணைகளுக்கு எடுத்துக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கானது அனுராதபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 15 வருடங்கள் நடைபெற்று வந்திருந்த இந்த வழக்கு விசாரணைகளின் முடிவில், அதாவது 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த கொலை வழக்கில் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ அதிகாரியான சுனில் ரட்நாயக்கா குற்றவாளியாக இனங்காணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதன்படி சுனில் ரட்நாயக்கா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் 5 வருடங்கள் கழிந்து நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இந்த சுனில் ரட்நாயக்கா என்பவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவரை விடுத்திருந்தார். இந்த சம்பவமானது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சுனில் ரட்நாயக்கா என்பவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சம்பவத்தினை பல்வேறு பொது அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளும் கடுமையாக எதிர்த்து அதற்கான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தன. இருப்பினும் தான் வழங்கிய பொது மன்னிப்பு அறிவிப்பில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச விலகிக் கொள்ளவில்லை. அவர் தற்பொழுதும் பொது மன்னிப்பில் வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில்தான் மிருசுவில் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சார்பிலும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சார்பிலும் இலங்கை மனித உரிமை பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் அம்பிகா சத்குணானந்தன் சார்பில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த 2 வருடங்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மனுவை விசாரணை செய்வதா இல்லையா என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உயர் நீதிமன்றம் தற்பொழுது அறிவித்துள்ளது. இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த மிருசுவில் படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நீதி நிலைநாட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் நடைபெறும் போது அது சம்பந்தமான தகவல்களை உங்கள் தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.